சோம்பேறியான டே அப்படின்னா அது இன்றைக்கி மட்டும்தான். என்ன அப்படின்னா இன்றைக்கி கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டு. அதுவும் இல்லாமல் வெளியே போய் எதுவுமே வாங்குறதுக்கு சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் பிளிங்கிட்டில் வந்துட்டு ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பட் நியர்பை த ஷாப் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிவிட்டு அன்பாக்ஸும் நான் பண்ணிட்டேன். அதில் நான் 3 ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அதில் நிறையவே வாங்கணும்னு நினச்சேன். பட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதில் கேட்டிருந்துச்சு. அதனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எனக்கு டிஷ்யூ பேப்பரும் அண்ட் சன்ஸ்க்ரீனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோப்புமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்குறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் எல்லாமே பிளிங்கிட்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு வெளியே போய் வாங்குறது சோம்பேறித்தனப்பட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கை விட எனக்கு டைரக்ட் ஷாப்பில் போய் வாங்குறது தான் சாட்டிஸ்ஃபைடு. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.